வாழ்க்கையுடைய மிக மிக சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரகசியத்தை, ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை வெறும் வார்த்தைகளால் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அது ஒரு விஷயம் பண்ணி நிரூபித்து காண்பிக்கக்கூடிய வீடியோ இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இதை முழுக்க பாருங்கள். இப்போ அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம், ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்படுது, ஒரு செய்தி நம்ம சிந்திக்கிறோம். இது எல்லாமே மூளையில் எப்படி பதிவாகுதுன்னா, அதன் மீது நமக்கான ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்டு தான் பதிவாகுது. அதுக்கு பேர் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்செப்ஷன் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே மூளையில் பதிவாகுதில்லை. அது வேறு வேறு நிலைகள் இருக்குது. இப்போ அது ஸ்ட்ராங்கான விதத்தில் பர்மனண்ட் பர்செப்ஷனாக மூளையில் பதிவாகும் போது தான் சிக்கலே வருது. ஏன்னா அந்த நிலையில் தான் நம்ம ஈஸியாக ஏமாற்றப்படுறோம் பிற விஷயங்களாலையும் பிறராலையும். இப்போ ஒரு செலிபிரிட்டி, ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறார், இல்லை உங்கள் நண்பர் ஒரு வியாபாரத்துலேயோ வேறு எதுலேயோ உங்கள் காதலன், உங்கள் காதலி, உங்கள் மணி யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிற விதத்தில் சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் அப்படின்ற வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி சொல்லும்போது நம்ம அது மீது இதுதான் உண்மை, இதுதான் விஷயம், இதுதான் இது அப்படின்னு சொல்லி ஒரு பர்மனன்ட் பர்செப்ஷனை ஏற்படுத்தி நம்ம மூளையில் பதிவாக்கப்படும் போது அதில் கொஞ்சம் டீவியேஷன் நடந்தால் கூட அது நம்பிக்கை துரோகமாக நம்மளால் பார்க்கப்படுது. இதை புரிஞ்சிக்கிறது எப்படி? இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறோம், உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். வாழ்க்கையில் மிக கவனமாக இருக்க வேண்டியது, தவிர்க்க வேண்டியது, கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க வேண்டியது. இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் உங்களை யாருமே ஏமாற்ற முடியாது, உங்களை யாருமே தோற்கடிக்க முடியாது, வெற்றி உங்களுக்கு குவிஞ்சிக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம். அது என்னன்றதை நம்ம செஞ்சு காமிக்கும் போதே இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ படத்தில் தெரிவது என்ன? ஒரு படம், இது ஆப்டிக்கல் இல்யூஷன் படம். ஆனால் இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்கள் மூளையில் ஒரு விஷயம் பதிவாக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லையா? அது என்ன விஷயம்? உங்களில் பார்க்குற 100க்கு 100 பேருக்கும் இது என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறிய சிறிய வட்டங்கள் வட்டப்பாதையில் சுற்றுது. அந்த வட்டங்கள் எல்லாம் ஒன்று இணைந்து ஒரு பெரிய வட்டமாக, ஒரு பெரிய சக்கரமாக, வேறு ஒரு பெரிய சக்கரத்தின் ஓரத்தை சுற்றி அப்படியே ரொட்டேட் ஆகுற மாதிரி இது அத்தனையும் சேர்ந்து சிறிய சிறிய வட்டங்கள் ரொட்டேட் ஆகுது. இப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலாவை சுற்றி, பூமியை சுற்றி நிலா சுற்றுற மாதிரியும் பூமி நிலாவும் சேர்ந்து சூரியனை சுற்றி வர மாதிரியும்ன்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிங்களா? இப்போ இது உண்மையா? இப்போ நீங்கள் பார்க்குற விஷயம் உண்மையா? இது தவறு. இதுங்க அத்தனையுமே வட்டப்பாதையில் சுற்றலை, எல்லாமே நேர்கோட்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகுது. இங்கே வட்டப்பாதைன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் சத்தியம் பண்ணி சொல்லுவீங்க அப்படி கிடையவே கிடையாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இப்போ நம்ம நிரூபித்து காமிப்போம். நீங்கள் இதில் ஒரு சிறிய வட்டத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள், அது எப்படி மூவ் ஆகுதுன்னு. அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகும். அடுத்த ஒரு வட்டத்தை எடுத்துக்கோங்க, அதை மட்டும், மற்ற வட்டத்தை விட்டுட்டு அந்த வட்டத்தை மட்டும் அதனோட மூமெண்ட்டை வாட்ச் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறது தெரியும். இது இன்னும் தெளிவாக தெரியணும்னா இந்த இல்யூஷன் எங்கேருந்து ஆரம்பித்தாங்க? இதுலேருந்து 2 புள்ளிகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அது ஒரு நேர்கோட்டில், இப்படி ஒரு கோட்லையும் இப்படி ஒரு கோட்லையும், நேர்கோட்டில் கிடைக்கோட்லையும் செங்குத்து கோடாகவும் அது மூவ் ஆகுற மாதிரி நம்ம வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த 2 புள்ளிகளை அப்படியே டபுள் ஆக்குறோம். டபுள் ஆக்கி வேறு ஒரு ஆங்கிளில் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிற மாதிரி வைக்கிறோம். இப்போ லைட்டாக உங்களுக்கு எப்படி தோணுது? இது ஒரு சதுரமான ஒரு வடிவம், அது வட்டப்பாதையில் சுற்றி வர மாதிரி தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஆனால் இந்த 4 புள்ளிகளும் நேர்கோட்டில் தான் பயணிக்குது. இப்போ இது சதுரமாக மாறிவிட்டது. இப்போ இந்த புள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கிட்டே போக போக என்ன ஆகும்னா, இது வட்டப்பாதையாகவும் ஆழ்ந்த வட்டப்பாதையாகவும் அது ஒரு பெரிய வட்டத்தை ஒட்டி சுற்றுறதாகவும் உங்களுக்கு தோணும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு புள்ளியுமே நேர்கோட்டில் தான் பயணிக்கின்றன. இப்போ புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இதுக்குள்ளே உள்ள விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்ப்பதும் உங்களுக்கு தெரிவதும் உங்கள் மூளை மனசு சிந்திப்பதும் அதுவும் ரியாலிட்டிக்கும் சம்பந்தம் இல்லை. அதில் 100க்கு 90% மேலே உண்மை இருப்பதில்லை. ஒன்று. ரெண்டாவது,
எல்லா விஷயங்களுமே அது நேர்கோடாக இருந்தாலும் சதுரமாக இருந்தாலும் முக்கோணமாக இருந்தாலும் எல்லாமே எதை நோக்கி குவிகிறது என்றால் ஒரு வட்டத்தை நோக்கி குவிகிறது. வட்டம் என்பது லூப். நம்ம லூப் தியரியை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ஃப்ளாட்டாக சொல்லணும்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்ன்ற இல்லையா. ஒன்று செஞ்சோன்னா அது நம்மளை சுற்றி நம்மளை அட்டாக் பண்ணணும். அப்போ இந்த வட்டம் அப்படின்றது என்ன? பூஜ்ஜியம், ஜீரோ, சைஃபர் அப்படின்னா என்ன? சூன்யம், அது மதிப்பு இல்லாதது, அதில் ஒன்றும் இல்லாதது அப்படின்ற ஒரு விஷயம். இப்படியே நம்ம சிந்திச்சுட்டு போக 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 இப்போ இந்த சூன்யம், இந்த இப்போ பூஜ்ஜியம் அப்படின்றதே ஒரு மாயை. இங்கே நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் மாயை. நீங்கள் ஸ்ட்ரைட் லைனில் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, சதுரமாக பண்ணக்கூடிய உங்கள் விஷயத்தை எந்த வடிவத்தில் நம்ம உருவகப்படுத்தி பார்த்தாலுமே அது ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயமாக பார்க்கும்போது அது வட்டப்பாதையில் தான் செல்லும். வட்டப்பாதையை நோக்கி அது குவிகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு செயல் அது உங்கள் சிந்தனையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்துது. இதுதான் நிஜம், இதுதான் உண்மை அப்படின்னு உங்களை நம்ப வைக்குதுன்னும் போது அதுக்குள்ளே இருக்கிற சிறிய 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 விஷயங்களுக்கு உள்ளே போய் இன்ட்ரென்சிக்காக நீங்கள் அதை ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மொத்தமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே பார்க்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற சிறிய சிறிய விஷயங்களின் கூட்டு இணைப்பு தான் இந்த பெரிய விஷயம். அதை துண்டு துண்டாக நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது பெரிய விஷயம் என்பது மாயை என்பது உங்களுக்கு தெரியும். இது மாதிரி நிறைய சிந்தனைகள் இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன சிந்தனை தோணுச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது போன்ற அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.